யோபு என்ற ஒரு பக்தன் புலம்பி அழுதான். யோபு 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. வாசிக்க கேட்போம். எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அவன் புலம்பி அழுகிறான். தேவனே, என்னை நீர் எனக்கே பாரமாக வைத்தது என்ன? நான் எனக்கே பாரமாகிவிட்டேன், நான் எனக்கே பாரமாகிவிட்டேன் என்று புலம்பி அழுகிறான். எப்படி ஐயா அவன் தனக்கே பாரமாக மாறிவிட்டான்? ஏன் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று அவன் புலம்பி அழுகிறான். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரே நாளில் அவனுடைய சொத்து, சுதந்திரம், ஆடு மாடு முழுவதும் அழிந்தது. 18 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவனுடைய 10 குழந்தைகளும் ஒரே நாளில் வீடு இடிந்து விழுந்து மரித்து போயின. மனம் கசந்து அழுதான். அழுது கொண்டிருக்கும் வேளையில் யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது போல, திடீரென்று உடலில் எரிபந்தமான கொப்புளங்கள் தோன்றின. உடையை கழற்றி எறிந்து சாம்பலில் உட்கார்ந்தான். ஓடு ஒன்றை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்தான். மனம் கசந்து அழுதான். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, உன்னுடைய மனைவியின் வார்த்தைகள் அவனை தொலைக்க ஆரம்பித்தன. இன்னுமா நீர் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், தேவனை தூஷித்து உயிரை விடும். மனம் கசந்து அழுதான். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, என்னை நீர் எனக்கே பாரமாக வைத்தது என்ன? I am a burden unto myself. இந்த சொறி என்னால் தாங்க முடியவில்லை, இந்த எரிவு என்னால் தாங்க முடியவில்லை, எரிச்சலாயிருக்கிறது. சாம்பலை கொட்டி ஓட்டினால் தேய்த்து தேய்த்து உடலெல்லாம் புண்ணாகிவிட்டது, என்னால் தாங்க முடியவில்லை. என் மனைவியின் வார்த்தைகளை என்னால் கேட்க முடியவில்லை. யோபுவின் நண்பர்கள் வந்தார்கள். யோபு 2:13 சொல்கிறது, அவர்கள் யோபுவை பார்த்த பொழுது அவனுடைய துக்கம் மகா துக்கம் என்று கதறினார்கள். ஆனால் பின்பு ஈட்டியை போல குத்தும் வார்த்தைகளை பேசினார்கள். மனம் கசந்து அழுதான். என்னை நீர் எனக்கே பாரமாக வைத்தது என்ன? என்னால் தாங்க முடியவில்லை. Why did you make me a burden unto myself? I am a burden unto myself, oh God. கதறி அழுதான். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11 12. யோபு கதறி அழுதான். தேவனே, என் பக்கத்தில் போகிறீர், நான் உம்மை காண முடியவில்லை. இந்த பக்கத்தில் நடந்து போகிறீர், என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு எவ்வளவு சமீபமாயிருந்தீர், எங்கே போனீர்? என் கையிலிருந்து என் பிள்ளைகளை பறித்து கொண்டு போகிறீர், என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை. என் அன்பு குழந்தைகளை பறித்து கொண்டு போகிறீர், என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை. Why? ஏன் நீர் என்னை எனக்கு பாரமாக வைத்தீர்? மனம் கசந்து அழுகிறான். இறுதியில் என்ன சொல்கிறான் யோபு 7:15 என்ன சொல்கிறான்? மனம் கசந்து அழுகிறான். அவன் சொன்னான், என் ஆத்துமா நெருக்குண்டு சாவதை விரும்புகிறது, மரணத்தை விரும்புகிறேன். அவன் சொன்னான், யாராவது என் கழுத்தை நெரித்து என்னை கொண்டு போட மாட்டார்களா? யாராவது என் கழுத்தை நெரித்து என்னை கொண்டு போட விட மாட்டார்களா? Will not somebody strangle my neck? Will not somebody kill me? மனம் கசந்து அழுதான். 1 ராஜாக்கள் 19:4 எலியா தீர்க்கதரிசி புலம்பி அழுதான். போதும் ஆண்டவரே, போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ள. I am unable to bear this agony. நீர் என்னை எனக்குத்தானே பாரமாக வைத்தது என்ன? எண்ணாகமம் 11:15 வாசித்து பாருங்கள். மோசே எனும் தீர்க்கதரிசி புலம்பி அழுதான். தேவனே, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யும், தயவு செய்து என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு என்னை கொன்று போடும்.
இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை. Please Lord, kill me. That is the greatest help you can do. Kill me now. மனம் கசந்து அழுதான். என்னையே எனக்கு ஏன் பாரமாக வைத்தேன்? என்னையே எனக்கு பாரமாய் வைத்தேன்? மே மாதம் 21ஆம் தேதி விபத்தில் சிக்கிய பொழுது எங்கள் 3 பேரையும் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டார். என் அருமை குழந்தையோ வரவில்லை. என் மகளை காணோம். மனம் கசந்தாடுதே. அவள் அன்றே மரித்து போனாள் என்று எனக்கு தெரியவில்லை. மனம் கசந்தாடுதே. 40 நாள் அழுதே. ஆண்டவரே, நீர் என்னை ஏன் கொன்று போடவில்லை? Why you did not kill me? Why you did not kill my wife? ஏன் எங்களை இன்று எங்களுக்கு பாரமாக வைத்தீர்? ஏன் எங்களை எனக்கு பாரமாக வைத்தீர்? ஏன் என்னை எனக்கு பாரமாக வைத்தீர்? நான் மரித்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என் குழந்தை பிழைத்திருக்கலாமே. ஏன் என்னை நீர் கொன்று போடவில்லை? உபவாசம் பண்ணி அழுதே. இதுதான் என்னுடைய ஜெபம். நான் எனக்கு பாரமானேன். மனம் கசந்து அழுதே. என் துயரத்தில் இன்னும் எனக்கு இருக்கும் மகனையும் என் தகப்பனரையும் மறந்து போனேன். ஒரு நாள் என் மகன் கதறி அழுதார். அம்மா, நீங்களும் அப்பாவும் போயிருந்தால் நானும் தாத்தாவும் அநாதைகளா இந்த உலகில் நின்றிருப்போம் என்று. என் அருமை சகோதரர்களே, வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது சுலபம், அல்லது பிரசங்கியாமல் நான் பக்தனாய் வாழ்கிறேன் என்று சொல்வது சுலபம். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் உண்மையாக என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்து தினமும் என்னை பின்பற்ற கடவுள். இயேசு ரட்சிக்கிறார் என்று சுலபமாய் பிரசங்கித்து அற்புதங்கள் அடையாளங்கள் யாதொன்றையும் செய்யாமல் இறைவனோடு நெருங்கி வாழாமல் ஊழியம் செய்வதில் எந்த தொந்தரவும் இல்லை. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். ஒரு உபத்திரம் உங்களுக்கு இராது, நிம்மதியா இருக்கலாம். ஆனா நான் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், ஒரு தீர்க்கதரிசியாய் வாழ வேண்டும், மக்களுடைய வேதனைக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும், அவருடைய துயரத்தை என்னுடைய துயரமாக எடுத்து நான் புலம்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, என்று இயேசுவை போல அவரிடத்தில் காணப்பட்ட வல்லமையின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும், அற்புதங்களை அடையாளங்களை நான் பார்க்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் முடவர்கள் நடக்க வேண்டும், குருடான கண்கள் திறக்க வேண்டும், குஷ்டரோகிகள் சுகமடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, அன்று உங்களுக்கு தொல்லை வந்தது. சிலுவை உங்கள் கழுத்தில் வைக்கப்படும். ஆயுள் முழுவதும் வேதனை தான், சஞ்சலம் தான், கண்ணீரில் கதறி தடுமாறினோம். இறுதியில் இயேசுவிடமே நான் சென்று ஒவ்வொரு நாளும் இதே கேள்விதான், ஏன்? அமெரிக்காவில் இருந்து ஓரல் ராபர்ட்ஸ் என்ற பக்தன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஐயா, உங்களுக்கு நேரிட்ட விபத்தை பற்றி கேள்விப்பட்டேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதே பாதையில் தான் நானும் கடந்து போனேன். அவருடைய ஊழியத்தின் உச்சக்கட்டத்தில் அவருடைய மகள், அன்பு மகள், மருமகன் இருவரும் விமான விபத்து ஒன்றில் சுக்கு நூறாக பீத்து எரியப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவர் கேட்டார், ஏன் என் குழந்தை இப்படி பரிதாபமாய் மரிக்க வேண்டும்? அவர் எழுதினார், இதே கேள்வித்தான் நீங்கள் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும், ஆனால் பதில் வராது. நேரத்தை வீணாக்காதீர்கள், பதில் வராது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சமாதானம் தருவார், ஏதோ ஒரு விதத்தில் இளைப்பாறுதல் தருவார். எனக்கு அருமையானவர்களே, ஜூன் 29ஆம் தேதி காலையில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இறைவனுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் இறங்கியது. அந்த இடத்தில் தேவாதி தேவன் வந்து இறங்கினார்.
பல நிமிட நேரம் எங்களோடு பேசினார். ஒரு காரியத்தை சொன்னார். அவர் உங்களுக்கு போதும். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், தேர்தல் படுத்துவார், மக்களை ஆறுதல் படுத்த உங்களை நடத்துவார். இந்த வார்த்தை எங்களை அதிகமாய் ஆறுதல் படுத்தியது. இன்னும் பல காரியங்களை எங்களோடு பேசினார். இறைவனின் குரல் எங்களை ஆறுதல் படுத்தியது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் உங்களையும் ஆறுதல் படுத்துவார். உங்களுக்கு அருமையானவர்களை இழந்து விட்டீர்களோ, மனம் உடைந்து விட்டீர்களோ, இனி வாழ்வதில் பயனில்லை என்று மனம் தளர்ந்து விட்டீர்களோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தேர்தல் படுத்துவார், ஒரு புதிய இளைப்பாறுதலை தருவார். மனம் கலங்காதிருங்க, மனம் கலங்காதிருங்க.